2008ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவோட கோல்டன் இயர்னு சொல்ல காரணமா இருந்த படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாரணம் ஆயிரம். 16 வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படமாவே இருந்தாலும் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இந்த வாரணம் ஆயிரம். கௌதம் மேனன் இயக்கத்துல சூர்யா அப்பா மகன் அப்படின்னு 2 கேரக்டர்லயும் சும்மா மாஸ் பண்ணியிருப்பாரு. காதலுக்காக எதையும் பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர் லவ் பண்ற பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான். அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்து அவனோட வாழ்க்கை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றது படத்தோட மீதி கதை. இந்த விஷயத்த அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாரு கௌதம் மேனன். ஒரு பையனோட லைஃப்ல பிரேக்கப்க்கு அப்புறமா அவன் எப்படி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தரமான மோட்டிவேஷன் படம் அப்படின்னா வாரணமாயிரம் தான். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு பசங்க எத்தனை பேர் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு கணக்கே எடுக்க முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யாரடி நீ மோகினி. இப்ப வரைக்குமே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான லவ் படம் அப்படின்னா கண்டிப்பா இதாதான் இருக்கும். 2008 ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. செல்வராகவன் டைரக்ட் பண்ண ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த யாரடி நீ மோகினி. நம்ம தமிழ்ல மித்ரன் ஜவஹர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. ரொம்ப யதார்த்தமான காதல் கதை. ஹீரோ ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பா தன்னோட பையனோட காதலை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அவரை அசிங்கப்படுத்தி அனுப்ப ஹீரோட அப்பா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாரு. சோகத்துல இருக்கக்கூடிய ஹீரோவை அவரோட நண்பன் தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு தான் நம்ம ஃப்ரெண்டா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு ஹீரோக்கு அப்பதான் தெரியுது. நம்மளாலதான் ஹீரோவோட அப்பா இறந்துட்டார் அப்படின்ற குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், ஹீரோ தனுஷ் மேல இருக்கக்கூடிய சிம்பத்தி இன்னொரு பக்கம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வந்துடுது. ஏற்கனவே ஃப்ரெண்டுக்கு நிச்சயமான பொண்ணு, ஜாதி பிரச்சனை வேற. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்றாங்க அப்படின்றது படத்தோட கிளைமேக்ஸா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுப்பிரமணியபுரம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த படம் சும்மா நின்னு பேசும். உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு தரமான கல்ட் கிளாசிக் பிலிம் அப்படின்னா இதுதான். 2008ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. சசிகுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. 80s காலகட்டத்தில் நடக்கிற கதைக்களம் இது. இதுல ஃப்ரெண்ட்ஷிப், லவ், துரோகம், வன்முறை அப்படின்னு எல்லாத்தையுமே கலந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்காது. ஒரு இடத்துல கூட லேகே இருக்காது. இந்த படத்துல வரக்கூடிய கண்கள் இரண்டால் அப்படின்ற பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கூட இந்த பாட்டு கேட்டா மெல்ட் ஆயிருவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்தோஷ் சுப்பிரமணியம். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. உண்மையாகவே ஜெயம் ரவியோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம். ஜெனிலியா, பிரகாஷ் ராஜ், சந்தானம், சயாஜி ஷிண்டே அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எல்லாமே இருக்கும். ஒரு ஹோல்சமான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்படியே என்னோட அப்பாவை ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு செமையா கனெக்ட் ஆயிருவாங்க இந்த படத்துக்கூட. பையனுக்கு எல்லாமே பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பண்ணக்கூடிய அப்பா ஒரு பக்கம், என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் அப்பாவே முடிவெடுக்கிறாரே அப்படின்ற ஆதங்கத்துல இருக்கக்கூடிய பையன் இன்னொரு பக்கம் அப்படின்னு இந்த கதைக்களம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஞ்சாதே. மிஷ்கின் டைரக்ட் பண்ண 2வது படம் இது. இன்னைக்கு வரைக்கும் மிஷ்கினை நம்ம மிகப்பெரிய டைரக்டர்லாம் சொல்றோம்ல, அதுக்கு காரணம் இந்த அஞ்சாதே படமும் தான். நரேன் பிரசன்னா தொடங்கி நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. போலீஸ் வேலைக்கு போறத லட்சியமா வச்சுட்டு வாழக்கூடிய ஒருத்தர், அவருக்கு நேர் எதிரா பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய இன்னொருத்தர். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட யதார்த்தமான வாழ்க்கையை இந்த படம் அவ்வளவு சூப்பரா காட்டியிருக்கும். அஞ்சாதே படம் பார்த்தது இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்க்கணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூ. நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்ப அண்டர்ரேட்டடான படம் இது. சசி இயக்கத்துல பார்வதி, ஸ்ரீகாந்த், இன்ப நிலா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்ச படம் தான் இது. வழக்கமா ஹீரோ எப்படி ஒரு ஹீரோயினை லவ் பண்றாங்க அப்படின்னு நிறைய படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா மாரி அப்படின்ற ஒரு பொண்ணோட கண்ணோட்டத்துல இருந்து ஒரு காதல் எப்படி இருக்கும் அப்படின்றத டைரக்டர் சூப்பரா காமிச்சிருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துல மாரியா நடிச்ச பார்வதி தான் இப்ப மலையாள சினிமாவுல முக்கியமான நடிகையா இருக்காங்க. இது எல்லாத்தையும் தவிர 2008ஆம் ஆண்டு நம்ம தமிழ் சினிமாவுல இறங்கின ஒரு தரமான படம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.